அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்தியாவை சுற்றி இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குது நண்பர்களே. இரண்டுமே இந்தியாவுடைய செல்வாக்கை உலக அரங்கில் உயர்த்தி இருக்கிற விஷயங்கள். முதலாவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் 2 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு திரும்பி ரஷ்யா கிளம்பி இருக்கிறாரு. அவருடைய பயணம் இந்தியாவில் பரபரப்பை ஏற்படுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அது உலகம் முழுவதும், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் எவ்வளவு நெருக்கமாக ஒரு பப்ளிக்ல நாங்கள் நண்பர்கள்னு, எவ்வளவு நெருக்கமான நண்பர்கள்னு காமிச்சு கொண்டது மட்டுமல்ல விஷயம். இந்தியா ரஷ்யாவோடு ஏற்படுத்தி கொண்ட 16 முக்கியமான ஒப்பந்தங்களும் அதில் அடங்கும். இதில் பல ஒப்பந்தங்கள் டிஃபென்ஸ், பாதுகாப்பு தொடர்பானவை. அவையெல்லாம் தான் இப்பொழுது அமெரிக்காலையும் மேற்கத்திய நாடுகள்லையும் ஒரு டென்ஷனை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உலக அரங்கில் இந்தியா எங்களை எல்லாம் நீங்க அப்படியெல்லாம் அடக்க முடியாது, இந்தியாவை அடக்குவதற்கு பதிலாக இந்தியாவிடம் நில்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பப்ளிக்ல நடந்து கொண்டாரு, புட்டினோடு இருக்கும்போது நடந்து கொண்டாரு அப்படிங்கிறது தான் இப்பொழுது மேற்கத்திய நாடுகளை உழுக்க ஆரம்பிச்சிருக்குது. இரண்டாவது வந்திருக்கிற ஒரு செய்தி, மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா எந்த அளவுக்கு ஆடி போயிருக்குது இந்திய ரஷ்ய கூட்டை பார்த்து அப்படிங்கிறத வெளிக்காட்டுது. என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் ரஷ்ய அதிபர் இந்தியாவிலிருந்து கிளம்புறார் ஊருக்கு. அந்த சமயத்தில் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு முக்கியமான செய்தியை அமெரிக்கா வெளியிடுது. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய வர்த்தக டீம் இருக்குது இல்லையா, அந்த டீம் இந்தியாவுக்கு விரைவில் செல்ல போறாங்க, இந்தியாவோடு வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணுச்சு. இந்தியா அதற்கு பதிலே சொல்லவில்லை, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இந்தியாவை மிரட்டி மிரட்டி பார்த்துட்டு இந்தியா பணியல அப்படிங்கிறதையும் தாண்டி இந்தியா ரிவர்ஸ் கியர்ல போய் இப்பொழுது ரஷ்யா, சீனா, தென்கொரியா போன்ற நாடுகளை தன் பக்கம் இழுக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட அமெரிக்கா வேற வழி இல்லாம இறங்கி இந்தியாவோடு மீண்டும் தன்னுடைய வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு முன் வந்திருக்கிறது. இது காட்டுது அப்படின்னு சொல்லணும். இந்த இரண்டு முக்கியமான செய்திகள்லையுமே ஒரே ஒரு ஹீரோ தான், அது இந்தியா தான். உலகம் பன்மயமாக்கப்பட்டு விட்டது, அதுல இந்தியா ஒரு முக்கியமான துருவம் அப்படிங்கிறதை நேற்றைய தினம் உலகுக்கு உணர்த்தி இருக்குது இந்தியா. இந்த முக்கியமான செய்தியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, தனது 2 நாள் அரசு முறை சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பினார். நண்பர்களே, அவர் இங்கு இருந்த அந்த 36 மணி நேரம் பயங்கர பரபரப்பாக பல நடவடிக்கைகள் நடந்ததை பார்க்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் ஏர்போர்ட்டுக்கே போய் அவரை ரிசீவ் பண்ணதாகட்டும், அதற்கு பிறகு நடந்த உச்சி மாநாடாகட்டும், அதற்கு பிறகு நடந்த வர்த்தக முறையிலான பேச்சுவார்த்தைகளாகட்டும், இந்தியாவும் ரஷ்யாவும் கையெழுத்திட்ட 16 ஒப்பந்தங்களாகட்டும், இது எல்லாமே அப்படியே பயங்கர ஒரு வேகத்தில் நடந்திருக்குது. நேற்றைய தினம் நாம் ஒரு வீடியோ போட்டிருந்த நண்பர்களே, அதில் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபரை வரவேற்பதற்கு ஏர்போர்ட்டுக்கே போய் காத்திருந்து அவரை கட்டி ஆற தழுவி வரவேற்றார் அப்படின்னு போட்டிருந்தோம். அதற்கு ஒரு அன்பர் நம்மளுடைய கமெண்ட்ஸில் எழுதியிருக்கிறாரு, இது என்னங்க சார் பெரிய அதிசயம், சர்வதேச அரங்கில் இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னாரு. கிடையாது நண்பர்களே, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு புரோட்டோகால் உண்டு. இந்தியாவுடைய புரோட்டோகால் படி வேற நாட்டு தலைவர் ஒருவர், அவர் பிற நாட்டு பிரதமராக இருக்கலாம், அரசராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அந்த தலைவர் இந்தியாவுக்கு வர்றாரு அப்படின்னா இந்தியாவுடைய அமைச்சர்கள் தான் ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்கள வரவேற்பாங்க. அதுதான் வழக்கம். இந்தியாவுடைய பிரதமரே ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த நாட்டு தலைவரை வரவேற்கிறது அப்படிங்கிறது பாரதம் அந்த நாட்டு தலைவருக்கு கொடுக்கிற உச்சபட்ச மரியாதையாக கருதப்படுது.
இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. எல்லா தலைவர்களுக்கும் இந்திய பிரதமர் ஏர்போர்ட்டுக்கு போய் வரவேற்கவே மாட்டாரு. இந்தியாவுடைய அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் தான் ஏர்போர்ட்டுக்கு போவாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் எவ்வளவு முக்கியமானவர் நமக்கு அப்படிங்கிற விஷயத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காகவும் அந்த உணர்வுபூர்வமான அன்பை வெளிப்படுத்துவதற்காகவும் தான் பிரதமர் மோடி அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போனார். இட்ஸ் அ வெரி ரேர் அக்கரன்ஸ் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நாம் இங்கே அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம். சரி நண்பர்களே, அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியா வந்த பிறகு நடந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 16 மிக முக்கியமான ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்குது. இந்த ஒப்பந்தங்களில் பாதிக்கு மேல டிஃபென்ஸ் தொடர்பான ஒப்பந்தங்கள். அதில் மேலும் சில S-400 வாங்குவது, அதற்கு பிறகு S-500 இருக்குது இல்லையா, அந்த S-500 இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கு இந்தியாவுக்கு ரஷ்யா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்குது. அது ஒன்று. அதற்கு பிறகு இந்தியா ரஷ்யா இருந்து Su-57 ரக 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே அவற்றை தயாரிப்பதற்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை ரஷ்யா தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்குது. அந்த விஷயம். அது போக ரஷ்யாவுடைய பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் தயாரிப்பு இருக்குது இல்லையா, அது தொடர்பாக இன்னைக்கு ஏர்பஸ்ல நாம போறோம், போயிங்ல போறோம் இல்லையா, அந்த மாதிரி ரஷ்யாவுடைய பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் தயாரிப்பு தொடர்பான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை இந்தியாவுக்கு கொடுத்து, இந்தியாவிலேயே இந்த பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், ஃபைட்டர் ஜெட் Su-57 ஆகட்டும், அதற்கு பிறகு S-500 ஆகட்டும், இதையெல்லாம் இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்களை நேற்று செய்திருக்கிறாங்க நண்பர்களே. இவை எல்லாமே உச்சி மாநாட்டில் நடந்த ஒப்பந்தங்கள். இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இனிமே தான் பேசி அதை கையெழுத்திடுவாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இது போக இந்தியாவில் பல முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை செய்வதற்கு ரஷ்யா முன் வந்திருக்குது. அதில் ஒன்று மிக முக்கியமானது, கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குது இல்லையா, அதற்கு தேவையான மெட்டீரியலை சப்ளை பண்ணுறதும் விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் இந்தியாவுக்கு ரஷ்யா சப்ளை செய்வதற்கான ஒப்பந்தமும் நேற்று கையெழுத்திடப்பட்டிருக்குது. இதை பற்றி ரஷ்ய அதிபர் புட்டினும் சொல்லியிருக்கிறார். இதற்கு அடுத்ததாக யூரேஷியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நாம் கையெழுத்து போடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருக்குது. யூரேஷியன் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு 5 நாடுகள் நண்பர்களே. ரஷ்யா, அர்மீனியா, பெலாருஸ், கிர்கிஸ்தான், கசக்ஸ்தான் ஆகிய 5 நாடுகளும் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க. அந்த 5 நாடுகளோடு இணைந்து ஒரு யூரேஷியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருக்குது. அவை இப்பொழுது விரைவுபடுத்தப்பட்டிருக்குது. விரைவில் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நாங்கள் போடுவோம் அப்படின்னு மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக நடந்த மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, யுக்ரைன் விவகாரத்தில் இந்தியா எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிற ஆதரவு, யுக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வர வேணும் அப்படின்னு அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு திரு மோடி அவர்கள் ஆரம்பம் முதலே எடுத்து வருகிற நடவடிக்கைகள் எங்கள்கிட்ட ஒரு தடவைக்கு பல முறை இது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக என்னிடம், யார் சொல்றா, புட்டின் சொல்றார், குறிப்பாக என்னிடம் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முறைக்கு பல முறை அங்கு அமைதி நிலவ வேணும், போர் முடிவுக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பல முறை பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் அவர் எவ்வளவு உரிமை எடுத்துக்கொண்டு எங்களோடு பேசுகிறார் அப்படிங்கிறத உலகுக்கு காட்டுது. யுக்ரைன் விஷயத்தில் நாங்களும் அமைதியைத்தான் விரும்புகிறோம். இந்தியா எப்படியாவது அங்கு அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னு பாடுபட்டு வருது. விரைவில் அங்கு அமைதி திரும்பும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னார். இந்தியாவை இந்த விஷயத்தில் அவர் பாராட்டவும் செய்தார். மூன்றாவதாக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்தியா உலகுக்கு சொல்லி இருக்கிற செய்தி, அடங்க மறுக்கிறோம், நாங்க அடங்கவே மாட்டோம் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறத நாம உணர முடியுது. இந்த விஷயத்திலையும் பிரதமர் மோடியும் அதிபர் புட்டினும் காட்டிய நெருக்கமும், புட்டினுடைய இந்த 2 நாள் இந்திய சுற்றுப்பயணம் இருக்குது இல்லையா, இதுவும் மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியா கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னே சொல்றாங்க. உங்களுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க அடங்க மாட்டோம், நாங்க அடங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு மேற்கத்திய நாடுகளுக்கு. அதே சமயத்தில் அவர் இன்னொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னாக்க, நாங்கள் ஒரு அணியில் சேருவதற்காக துடிக்கவில்லை, நாங்கள் எந்த அணிக்கும் வரமாட்டோம், மாறாக நாங்கள்
மல்டிலேட்டரல் உலகத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் மல்டி போலார் உலகத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம். அந்த பன்முக உலகத்தில் இந்தியா ஒரு முக்கியமான துருவம். எங்களுடைய நட்பு வேணும்னா, எங்களுடைய கூட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தான் எங்களை சுற்றி வரணும், நீங்கள் தான் எங்ககிட்ட வரணுமே ஒழிய நாங்கள் உங்ககிட்ட கைகட்டி மண்டியிட்டு நிற்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக உலகுக்கு உணர்த்தும் விதமாக அவர் சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இந்த செய்தி தான் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் ஹைலைட்டாக வந்திருக்குது. இந்தியா மேற்கத்திய நாடுகளுக்கு அடிபணியாதே அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்கிறார் மோடி அப்படிங்கிறதான் பல மேற்கத்திய நாடுகளுடைய பத்திரிகைகள்ல ஹெட்லைனாவே வந்திருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நான்காவதாக இந்தியா சொல்லி இருக்கிற செய்தி, அமெரிக்காவுக்கு ட்ரம்புடைய டாரிஃப் இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு இந்தியா தெளிவாக சொல்லி இருக்குது. அமெரிக்காவுடைய அதிபரான ட்ரம்ப் இந்தியாவின் மீது 50% இறக்குமதி வரி விதிச்சிருக்கிறார் இல்லையா? அப்படி நீங்க 50% விதிச்சாலும் சரி, 100% என்ன 200 2000% வேணாலும் விதிச்சுக்கோங்கப்பா, நாங்க அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டோம். உங்களுக்கு மாற்றாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதையெல்லாம் நாங்கள் நாடுவோம் அப்படிங்கிற முக்கியமான செய்தியை இந்தியா உலகுக்கு ட்ரம்புக்கு சொல்லியிருக்குது. ட்ரம்புடைய இந்த இறக்குமதி வரி விதிப்பு மிரட்டல் இந்தியாவிடம் நடக்கவில்லை அப்படிங்கிறது தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரியுது நண்பர்களே. அது உணர்ந்த ட்ரம்புடைய அரசாங்கம் நேற்று இரவு எப்படி புட்டின் அவர்கள் இந்தியாவிலிருந்து கிளம்பிய மறு கணமே அமெரிக்காவில் ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவை நோக்கி அமெரிக்காவுடைய இந்த வர்த்தக கமிட்டி இருக்குது இல்லையா, அது கிளம்புகிறது விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா அமெரிக்காவோடு நடத்தி வந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை இப்பொழுது இந்தியா நிறுத்தி வச்சிருக்குது அப்படின்னு கடந்த சில நாட்களாகவே செய்திகள் வந்தது. அமெரிக்கா போடுற கண்டிஷன்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, எங்க கண்டிஷனுக்கு நீங்க ஒத்து வந்தீங்கன்னா நாம பேசுவோம், இல்லைன்னா எனக்கு கவலை இல்லைப்பா, நீ 50% போட்டுட்ட ஏற்கனவே, இன்னும் வேணாலும் நீ 50 போடு, 100 போடு, 200 போடு, உன்னுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு இந்தியா தெளிவாக சொன்ன பிறகு, அப்படியே செவினியில் அரைஞ்ச மாதிரி இந்தியா சொன்ன பிறகு இப்பொழுது அமெரிக்காவுக்கு கொஞ்சமாக உரைச்சிருக்குது. இவங்களை விட்டா அவங்க நம்மளை கழட்டி விட்டு போயிடுவாங்களாட்டு இருக்குதப்பா, இழுத்து பிடிங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னது போல இப்பொழுது செய்தி வந்திருக்குது. அமெரிக்காவுடைய குழு இப்பொழுது கிளம்பி இந்தியா வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீ இந்தியாவுக்கு வேணா வாங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஆனால் கண்டிஷனு நாம் போடுறது, நீங்கள் போடுற கண்டிஷன்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத மோடி அவர்கள் ஆணித்தரமாக ட்ரம்போட மண்டையிலே வச்சு ஏற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவாக தெரியுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா போனது இந்த உலக சிஸ்டத்தையே ஒரு புரட்டி போட்டிருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.